क्लास 7 नई बाल सुलभ माला बुकला लेसन 10 स्वच्छता के प्रति जागरूकता अवेयरनेस अबाउट क्लीनिनेस स्वच्छता ना क्लीनिनेस। बच्चों, साफ सफाई रखना एक ऐसी अच्छी आदत है जो हमारे स्वस्थ जीवन के लिए ज़रूरी है. க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறது ஒரு குட் ஹேபிட். அது நம்மளுடைய ஹெல்த்தி லைஃப்க்கு இட்ஸ் எசென்शियल தேவையானது. अच्छे स्वास्थ्य के लिए स्वस्थ वातावरण का होना ज़रूरी है. फॉर गुड हेल्थ वी नीड अ हेल्थी एनवायरनमेंट. स्वस्थ वातावरण स्वच्छता से ही संभव होता है. सो आना हेल्थी एनवायरनमेंट वंदे इट्स ओनली पॉसिबल थ्रू क्लीनिनेस. किसी ने ठीक कहा है, ए हेल्थी माइंड लिव्स इन ए हेल्थी बॉडी. स्वस्थ शरीर में मन भी स्वस्थ रहता है. सो இதுதான் हेल्थी माइंड लिव्स इन ए हेल्थी बॉडी. someone has rightly said. और स्वस्थ मन में पवित्रता, शुद्धता तथा स्वच्छता का भाव रहता है. एंड ஒரு हेल्थी माइंडல தான் எல்லாம் அந்த பியூரிட்டி, क्लीनिनेस எல்லாமே இருக்கும். स्वच्छता एक प्राथमिक जिम्मेदारी है. क्लीनिनेस इज अ प्राइमरी रेस्पॉन्सिबिलिटी. ஒவ்வொருத்தருடைய தலையாய கடமை. यह एक ऐसी आदत है जो हमारी जीवन शैली और पर्यावरण को प्रभावित करती है. இது ஒரு என்ன ஹேபிட்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்புறம் என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட். हमें इसकी शुरुआत घर, स्कूल, कॉलेज और अपने आस पड़ोस से करनी चाहिए ताकि सभी साफ सफाई के प्रति जागरूक हो जाए और सफाई रखना अपनी आदत बना ले. நம்ம இந்த கிளீனினஸாக வச்சுக்கிறதுங்கிறது நம்ம வீட்டில இருந்தே ஆரம்பிக்கணும். வீடு, ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் நம்மளோட நெய்பர்ஹுட். ஸோ தட் கிளீனினஸ் டுவர்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறது நமக்கு ஹேபிட், ஒரு பழக்கமாகவே ஆயிடும். जिस उम्र में छोटा बच्चा चलना, बोलना और दौड़ना सीखता है, उसी उम्र में वो बड़ों के मार्गदर्शन में बहुत आसानी से स्वच्छता की आदत को ग्रहण करना भी सीख सकता है. எந்த வயசுல ஒரு சின்ன குழந்தை நடக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, அப்புறம் ஓடுறதுக்கு கத்துக்குதோ, லேர்ன் பண்ணிக்குதோ, அதே வயசுல பெரியவங்களுடைய வழிகாட்டுதலின்படி, கைடன்ஸ் படி சுலபமா கிளீனினஸ் ஒரு ஹேபிட்டாவே கிரகிச்சுக்க முடியும். இட் கேன் லேர்ன் த கிளீனினஸ் फ्रॉम द स्मॉल एज itself, द स्मॉल चाइल्ड. जिस प्रकार हाथ की उंगली पकड़कर माता पिता अपने बच्चों को चलना सिखाते हैं, इसी प्रकार उन्हें बच्चों को साफ कपड़े पहनने, शुद्ध और साफ पानी पीने, साबुन से नहाने, नाखूनों को काटने, खाने से पहले और बाद में साबुन से हाथ धोने जैसी आदतें भी சிக்கானி சாஹியே. எந்த மாதிரி சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம பெரியவங்க அம்மா அப்பா வந்து கை பிடிச்சு, கையில் ஃபிங்கர்ஸ்லாம் பிடிச்சு நடக்க கற்றுக் கொடுக்குறாங்க குழந்தைக்கு, கரெக்டாக? அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே க்ளீன் க்ளோத்ஸ் வேர் பண்ணணும், அப்புறம் க்ளீன் அண்ட் பியூர் வாட்டர் தான் குடிக்கணும், சோப் போட்டு நல்லா குளிக்கணும், அதுக்கப்புறம் நெயில்ஸ்லாம் யூஸ்வலாகவே கட் பண்ணிக்கணும் ரெகுலராக, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சோப் போட்டு நல்லா ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணணும். அப்படிங்கிற ஹேபிட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் ஹாவ் டு டீச். எப்படி நடக்க கற்றுத்தராங்களோ அதே மாதிரி இந்த ஹேபிட்ஸும் பேரண்ட்ஸ் ஹாவ் டு டீச். इससे बच्चों का मानसिक, शारीरिक और सामाजिक विकास भी होगा. ஸோ இதனால குழந்தைங்களுக்கு மென்டல், ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டும் ஆகும். स्वच्छता संबंधी आदतें अच्छे स्वास्थ्य के लिए और पर्यावरण को शुद्ध रखने के लिए अपनाई जानी चाहिए. கிளீனினஸ் ரிலேட்டட் ஹேபிட்ஸ் நம்மளோட குட் ஹெல்த்துக்காகவும் என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். வி ஹேவ் டு அடாப்ட் தீஸ் हैबिट्स. जैसे व्यक्तिगत स्वच्छता, पेड़ों को न काटना, पेड़ लगाना, सड़कों पर न थूकना, पालतू जंतुओं के रहने की जगह की सफाई करना, स्कूल ऑफिस में सफाई करना, घर में सफाई करना, कूड़े करकट को इधर उधर न फेंकना आदि. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் க்ளீனினஸ், அதாவது குளிக்கிறது, நகம் வெட்டுறது, அந்த மாதிரி பர்சனல் க்ளீனினஸ். வி ஷுட் நாட் கட் ட்ரீஸ். அப்புறம் வி ஹாவ் டு பிளான்ட் மோர் ட்ரீஸ். ரோடுலலாம் ஸ்பிட் பண்ணக்கூடாது, துப்பக்கூடாது.
டொமஸ்டிக் அனிமல்ஸ் நம்ம வீட்ல எல்லாம் வளர்ப்போம்ல, அது இருக்கிற இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கணும். அப்புறம் ஸ்கூல், ஆஃபீஸ் இதெல்லாம் கிளீனா வச்சுக்கணும். we have to keep the house clean. கார்பேஜ் எல்லாம் இங்க அங்க த்ரோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் एग्जांपल्स ऑफ क्लीनिनेस. इन्हीं कार्यों के द्वारा स्कूलों में बच्चों को सफाई का पाठ पढ़ाना चाहिए. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வழியா நம்ம ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு கிளீனினஸ் பத்திய பாடங்கள்லாம் நமக்கு எடுக்கணும். स्कूल परिसर में सफाई, प्रयोगशाला में सफाई, कक्षा में सफाई, स्वच्छता पर पोस्टर बनवाना, निबंध लिखवाना, कविता पाठ करवाना, पेंटिंग बनवाना, समूह चर्चा, डॉक्यूमेंट्री वीडियो आदि गतिविधियों द्वारा हम बच्चों को स्वच्छता के प्रति जागरूक कर सकते हैं. So school premises cleanliness in the laboratory, cleanliness in class, அதுக்கப்புறம் கிளீனினஸ் பற்றிய நிறைய போஸ்டர் மேக்கிங் காம்படிஷன்ஸ், எஸ்ஸே ரைட்டிங், போயம் ரைட்டிங், பெயிண்டிங், அப்புறம் குரூப் டிஸ்கஷன், டாக்குமெண்ட்ரி வீடியோஸ்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வழியாக குழந்தைங்களுக்கு we can create an awareness towards cleanliness. स्वच्छता हर मनुष्य, हर नागरिक और सभी बच्चों की एक प्राथमिक जिम्मेदारी है. Cleanliness every human being, every citizen and every children उड़े primary responsibility, தலையாய கடமை. उन्हें यह समझना चाहिए कि खाना पीना, पढ़ना और खेलना आदि जितना आवश्यक है उतनी ही जीवन में स्वच्छता की भी आवश्यकता है. இவங்க எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னா சாப்பிட்றது, குடிக்கிறது, படிக்கிறது, விளையாடுறது இதெல்லாம் எவ்வளவு வந்து முக்கியமோ, எவ்வளவு நெசசரியோ அவ்வளவு வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் क्लीनिनेसங்கிறது ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி एसेंशियल. बल्कि हमें स्वच्छता को सबसे अधिक प्राथमिकता देनी चाहिए क्योंकि इसी से हम सभी स्वस्थ रह सकते हैं. rather நம்ம கிளீனினஸ்க்கு we have to give டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. இருக்கிறதுலே எல்லாத்த விட இதுக்கு தான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா क्लीनिनेसனால தான் we can be healthy. भारत सरकार द्वारा चलाए गए स्वच्छ भारत अभियान में हम सबको कदम कदम मिलाकर कार्य करना है और इस अच्छी आदत को अपनाना है. இந்தியன் கவர்மெண்ட் வழியாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்வச் பாரத் கேம்பெயின், க்ளீன் இண்டியா கேம்பெயின்ங்கிறதுல நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அடி மேலே அடி வச்சு எல்லாரும் சேர்ந்து நம்ம வேலை செய்யணும். ஸோ தட் நம்ம வந்து அந்த கிளீனினஸை நம்மளோட ஹேபிட்டாகவே நம்ம ஃபாலோ பண்ணணும். स्वच्छता को अपनी प्राथमिक जिम्मेदारी समझकर हम सबको घर, आस पड़ोस, समाज, स्कूल तथा ऑफिस आदि को स्वच्छ रखना है. நம்ம எல்லாரும் கிளீனினஸை நம்மளுடைய ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து நம்ம வீடு, நெய்பர்ஹுட், சொசைட்டி, ஸ்கூல், ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். हमें प्रतिज्ञा करनी चाहिए कि इस सफाई अभियान को हम सफल बनाएंगे तथा अपने देश भारत को स्वच्छ भारत बनाएंगे. நம்ம எல்லாரும் ஒரு பிரதிஜ்ஞான பிளட்ஜ், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். என்னன்னா நம்ம இந்த கிளீனினஸ் கேம்பெயின் இருக்குல்ல, இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஸ்வச் பாரத் அபியான், இந்த கேம்பெயினை we have to make it success. அதை எப்படியாவது வெற்றி அடைய செய்யணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியா பாரத स्वच्छ भारत, क्लीन इंडिया அப்படின்னா we have to make it. पाठ प्रवेश, इंट्रोडक्शन. स्वच्छ परिवेश में ही स्वच्छ मन का निवास होता है. क्लीन माइंड lives or resides in clean environment. स्वच्छता हमारे स्वास्थ्य और जीवन के लिए बहुमूल्य है. Cleanliness is very valuable for our health and life. हमने सीखा, what we have learnt. हम सबको स्वच्छ भारत अभियान में कदम कदम मिलाकर चलना चाहिए. நம்ம எல்லாரும் இந்த கிளீன் இந்தியா கேம்பெயினில் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு சின்ன சின்ன அடியாக எடுத்து வச்சு எல்லாரும் ஒன்றாக செயல்படணும். स्वच्छता हम सभी की प्राथमिक जिम्मेदारी है. क्लीनिनेस इज अवर प्राइमरी रेस्पॉन्सिबिलिटी. எல்லாருடைய தலையாய கடமை. Thank you.